அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அருமையான கோவிலை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகில் இருக்கும் மீனாட்சிபுரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ கோகுலம் அன்னதான கோவில். இந்த கோவில் மிகவும் அருமையான இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் எப்போயுமே சிறப்பான அன்னதானம் நடக்கும். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இங்கே சிறப்பான அன்னதானம் நடக்குங்க. வாங்க அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தனேவும் உள்ள அம்மன் கோவில்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாகராணி, காசி அன்னபூரணி, சரஸ்வதி, இந்த 3 கோயிலுமே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அந்த அம்மன் சிலைகள் அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக இருக்கும். அப்படியே அம்மன் கோவிலை வணங்கிட்டு சிறப்பான தரிசனம் செய்துவிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே இப்போ நான் கூட்டு போகிற இடம் உண்மையிலே அவ்வளவு சிறப்பான இடம். தியான பீடம் சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் செஞ்சீங்கன்னா அவ்வளவு மன வலிமை, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். மன அமைதிக்கு நீங்கள் தேனி மாவட்டத்தில் போகக்கூடிய ஒரு இடம்னா இந்த இடத்த சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், அவ்வளவு அமைதியாக இருக்கும். எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, இந்த வெயில் காலத்தில் கூட எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இங்கே குளுகுளுன்னு இருக்கும். வாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா துளசி பீடம் இருக்கும். துளசி பீடத்தை வணங்கிட்டு நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நந்தி பகவான், சிவலிங்கம், சிவன், பார்வதி, கணபதி, முருகன் ஆகியோர் ஒரே இடத்துல ஒரு குடும்பமாக இருக்கிறத பார்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர், மகாலட்சுமி அவங்கள தரிசிக்கலாம். அப்படியேவும் இந்த சைடு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமன், லக்ஷ்மணன், ராமர், சீதை இவங்களை பார்க்கலாம். இந்த கோயில் இந்தியாவிலே 2வது இடமாக சொல்லப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் குடும்பமும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர், ராதையும், ராமரும், சீதையும் இருக்கிற 2வது கோயில். இந்தியாவில் ஏற்கனவே ஒரு கோயிலில் அதே மாதிரி இருக்குது. 2வது கோயிலில் தான் இந்த மாதிரி, அதாவது இந்த கோயில் 2வது இடமாக சொல்லப்படுகிறது. சிவன் குடும்பமும் விஷ்ணு பகவான், கோபாலகிருஷ்ணர், ராதை அண்ட் ராமரும், சீதையும் இருக்கிற கோயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் வாரந்தோறும் சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே சிறப்பான பூஜைகளும் நடக்குது. 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் பூஜைகள் நடக்குது. மேலும் வாரந்தோறும் சிறுவர் சிறுமிகளுக்கான இந்த அவங்க மன வலிமையை கூட்டும் விதமாக அவங்களுக்கு சில போட்டிகள்லாம் இங்கே நடத்துகிறாங்க. சில போட்டிகளை நடத்தி இங்கே பரிசுகளும் வழங்கப்படுகிறது. வாங்க, உங்கள் சிறுவர் சிறுமிகள், அவங்க வீட்டில் இருக்க சின்ன சிறுவர் சிறுமிகள் அழைத்து வந்து சனிக்கிழமை தோறும் இரவு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இங்கே சிறப்பான சிறுவர் சிறுமிகளுக்கான வழிபாடுகள், சில சிறப்பு பூஜைகள் நடக்குது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகள் அவங்களுக்கு இந்த சிறப்பான பயிற்சிகள் அந்த மாதிரிலாம் நடக்குது. அது முடிஞ்சன்னே பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையும் சரி, ஞாயிற்றுக்கிழமையும் சரி, அந்த சிறப்பான பயிற்சிகள் முடிஞ்சன்னையும் சிறப்பான அங்கே அன்னதானம் நடக்குது. வாங்க, அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தாங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கோயிலில் வந்து நீங்களும் அதனோட பயன்படுமாறு வேண்டுகிறோம். மேலும் இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலை நான் வந்து கண்டிப்பாக அந்த கோவில் நிர்வாகத்திடம் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.